என்னம்மா இந்த முறை கிடாயிலாம் சரியா குறைஞ்சிட்டு எல்லா இடம் என்ன காரணம்? கிடாயை பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆக்களை நீங்கள் என்ன போ கிடாயில எல்லாம் பார்த்துட்டு ஆக்கள் போய்கொண்டு இருக்கணும். தமிழருக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சித்தங்கனில் நிற்கிறோம். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சித்தங்கனியில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வேர்ல்லிக்குரிய நாளைய தினம் வேர்ல்டு இன்றைய தினம் அந்த கிடாய்கள் வந்து காட்டப்படும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் கிடாய்கள் வந்து ஒருத்தரும் காட்டாமல் நாளைய தினம் வேர்ல்லிக்காக முன்தினம் வந்து அந்த கிடாய்கள் வந்து ஆக்களுக்கு காட்டினோம். அதை முன்னிட்டு தான் பார்த்து இந்த காலையில் அமைய போகுது. நீங்கள் பாருங்க எத்தனை கிடாய்கள் நிற்கிது, இந்த மாதிரி நிற்கிது என்று தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. இந்த கிடாய் வளர்ப்புகள் ஆக்களுக்கு பிடிச்சிருந்தா வளர்க்கலாம். வேண்டாம் அதிக விலையில் போகுது, 15 லட்சம் 20 லட்சம்லாம் கிடாய்கள் போகிறத பார்க்கக்கூடியா இருக்குது. நீங்களும் வளர்த்து அந்த கிடாயை விற்று கொள்ளலாம். ஆக்களுக்கு காலை திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி கிடாயில் நிற்கிது. சித்தங்கல்ல வேர்ல்டி பாருங்கோ கொடியெல்லாம் அப்படி ஆடல் பார்க்குறது ஆக்கள் மின் கும்பல்கள் எல்லாம் ஒளிரப்பட்டு கிடாயாடு கொண்டு வந்துன்றதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டுகள் எல்லாம் அடிக்கப்பட்டு கொண்டு வர்றதா பார்க்கக்கூடியா இருக்குது. ரெண்டு வெள்ளை கடை அடிக்குது பாருங்க. கிடாயெல்லாம் பார்த்துட்டு ஆக்கள் போய்கொண்டிருக்கணும். இந்த விட்டு போன ஆண்டு அடுக்க சனக்கிடாயலான்ன்றதுக்கு எனக்கு இந்த முறையும் பார்த்தீங்கன்னா 2 சணல் கடை நிற்கிது. இது சணக்கடாயில் பார்த்தீங்கன்னா மயிர் வடி இல்லாமல் இருக்குது. இதே மாதிரி சணக்கடாயில் ஃபுல்லாக தலைமையில் உள்ள சணக்கடாயிலும் இருக்குது. வணக்கம் அண்ணா. என்னம்மா இந்த முறை கிடாயிலாம் சரியா குறைஞ்சிட்டு எல்லா இடம் என்ன காரணம்?
என்ன போன முறையெல்லாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 150-200 கடை வரும்போது இருந்துச்சு. இந்த முறை பார்த்தா 100 வராத மாதிரி தான் கிடக்குது. அப்போ என்ன உங்களோட கடை எல்லாம் போன முறையில் 4-5 கட்டினீங்க, இந்த மாதிரி 2ஓட நிற்கிது. இப்போ என்ன விலை சாதாரணமாக இந்த சணல் கடை போகுது இப்படி? 1.70 அப்படி. சணல் கடையில் இந்த 4 லட்சம் 5 லட்சம் நிற்கிதானே? இப்போ 2 பேரும் என்ன பரமாதி வரீங்க? அப்படி 2 பேரும் நீங்கள் நேத்திக்காண்டி வளர்க்குறீங்களா இல்லை சும்மா? அப்படியே வளர்த்து கொண்டு வரீங்க. சரிங்க அண்ணா, நன்றியா. இது என்னுடைய நண்பனுடைய கிடா. பாப்பா எத்தனை கிடா கட்ட போகிறாருண்டு. இப்போ ஒரு கிடா வந்து கட்டியிருக்கணும். இரண்டு கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கிடா கட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா படி கொளுத்த போயினோம். கொளுத்துறவருக்கே பயமா இருக்குது. வெடி போட்டதில் ஒரு மிகப்பெரிய கூட்டமே பாருங்க. இங்கேருந்து வரையும் பாருங்க. இப்போ இந்த அண்ணே ஒரு வருஷமும் சனக்கிடா தான் கட்டுறவர். அதே மாதிரி இந்த முறை சனக்கிடா தான் நிற்கிது 2. இந்த சனக்கிடாக்கு பாருங்க அவ்வளோ மயிர் இருக்குன்னு சொல்லி. தெரிஞ்சிருச்சு. நீங்க இத்தனை வருஷம் முக்கி போடுங்கனது எல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பரமபத ஆட்டத்துல கீரிப்புள்ள இறங்கி இருக்கு. இருந்து அந்த டெரிட்டரி என்னது, இந்த டெரிட்டரி ஒண்ணு. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா 3 கிடாய்கள் நிற்குது. இது வந்து அந்த அரைச்சவி ஆடுன்னு சொல்கிறது. இதில் 1 மூச்சவி ஆடு. இந்த ஆலயத்தில் நாளைய தினம் வேள்வியானது இடம்பெறும். விடியப்புறம் 4 மணி 3 மணிக்கெல்லாம் பூசை வழிபாடுகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு மடையிலெல்லாம் போடலாம் பார்க்கலாம். இப்போ நாளைக்கு பூசைக்காக பார்த்தீங்க இதில் பரம்பலங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த வீட்டில் ஒரு கிடாய் கட்டப்பட்டிருக்குது. இந்த ஆட்டின பெருமாதி வந்து 3.5 லட்சம் பெருமாம். உரிமையாளர் இல்லை. கிடாயல் வந்து எல்லாரும் கட்டி கொண்டு இருக்கணும். இந்த கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த பேண்டெல்லாம் மடித்து கொண்டு வந்தது இந்த 2 கிடாயும் தான். இப்போ கொண்டு வந்து கட்டியிருக்கணும். நாளைக்கு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக. கிடாயல் பார்த்துட்டு ஆக்கள் போய் கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. கிடாயல் பார்த்துட்டு போய் கொண்டு வைக்கிறோம். 2 கிடா கட்டியிருக்கேன். 1 சனலும் 1 ஜமுனா பரின கிடாயும்.
ராட்சச கடை நிற்கிது. இப்போ பார்த்ததுக்கு இந்த கடை தான் பொறுமையான கடை வரும் போல. அப்படியே உயிரோட பார்க்குறேன்னா கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு அதிகமாக தான் பெருமைன்னு நினைக்கிறேன். கடாயை பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லாமும் ஒரு ஆக்களை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. எல்லாரும் பார்த்து திரும்பி கொண்டுறீங்க. 4 கடாய்கள் நிற்கிறத வந்து பார்க்கலாம். இதில் சில கடாய்களில் வந்து தங்க சங்கிலி போட்டிருக்கதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல 4 கடாய் நிற்கிது. 4ல் 2 வந்து சனக்கடாயும் மற்றது வந்து அந்த கிளப்பு கடாயில் மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் 2 கடாய் நிற்கிது. இது ஒரு மண்ணிற கலர் கடை. இதில் ஒரு கடை நிற்கிது பாருங்க. இந்த வீட்டில் 2 கடை நிற்கிது. இந்த வீட்டில் 2 கடை நிற்கிது. 2ல் 1 வந்து பெரிய கடை. இந்த இடம் தான் மெயின் பிக்சர் இடம். இந்த இடத்துல வித்தியெல்லாம் நடக்கும், பார்க்கக்கூடியா இருக்கும். இங்கே கடாயில் நிற்கிது பார்ப்போம். இந்த வீட்டிலாம் கடாயில் கட்டி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இங்கே வந்து சணலும் ஒரு ஜமுனா பாரி, 2 சணலும் ஒரு ஜமுனா பாரி நிற்கிது. இதுலேயும் வெள்ளை கடை நினைக்கிது பாருங்க. இந்த வீட்டில் வந்து 2 கடாய்கள் நிற்கிது. 2 கடாயிலும் களைப்படைஞ்சு படுத்திருக்கணும். இந்த வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 கடாய்கள் கட்டிங்கன்னா அவற்றை பாருங்க கலர் அப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. இந்த 2 கடாய்களும் கலரான அது வந்து வித்தியாசம் கலரில் வடிவாக இருக்குது. இந்த ஆடு தான் இப்போ இந்த 3 கடாயில் இந்த ஆடு பெருசாக இருக்குது. ஆனால் காது செவி சின்ன. எனக்கு வந்து காது பெருசாக தான் பிடிக்கும் கிடாயில். அதான் வந்து சின்ன சொன்னாலும் கிடாயண்டா காது பெருசாக இருக்கணுமா அந்த கிடாயெல்லாம் மதிப்புன்னு சொல்லி. ஆனால் இப்போ அப்படி இல்லையா, இந்த நெஞ்சுகள் வந்து அகலமாக இருந்ததுனா அந்த கிடாயில் வந்து மதிப்புன்னு சொல்லினா. இந்த வீட்டில் ஒரு கிடாய் நிற்கிது. இது இந்த ஊற்றியே இல்லை பாருங்க அந்த கிடாயில். இந்த வேர்ல்டுக்கு முதல் நாள் வந்து இந்த கிடாயெல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் அந்த நீட்டாக வச்சிருப்பேன், வடிவாக வச்சிருப்பேம்மா என்று சொன்ன ஒரு சிலர் சொன்னால். சில பேர் வந்து முதல்ல இந்த பரான் மாதிரி கட்டி அந்த புழுக்கைகள் மற்ற பாத்ரூம்கள் அதில் ஒட்டாத மாதிரியும் சில பேர் செய்வினோம். அப்படி வளர்த்துச்சினமோன்னு தெரியல. யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. வாடா போ. டேய் போட்டு டேய். 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 டேய் யார பண்ற? டேய் நான் வெளிய எடுத்து வரதா வரேன் வா. குடிக்கல. கிடாயில் எல்லாம் கொண்டு வந்து வந்துருச்சுன்னா இந்த வீட்டில் 2 கிடாய்கள் நிற்கிது பாருங்க.
ரெண்டும் வந்து பெரிய கிடாய் எல்லாம் ஜமுனா பரி கிடாயில் ஒவ்வொன்றும் அப்படின்னு 2.5 லட்சம் இருக்கும், ஒரு 3.5 லட்சம் பெறுமதியில் வரும். அப்படியும் 7 லட்சம் ரூபா பெறுமதி கிடாயல். நாளைக்கு வெட்டின அப்புறம் தான் தெரியும் இவையில் என்ன பெறுமதி போகும்ண்டு. இந்த நெஞ்சு வந்து அகலமாக இருந்தால் தானே அந்த கிடா வந்து விழா போகும்ண்டு சொல்லினா எனக்கு தெரியாது. அப்படி சொல்லுங்கள், அதை வச்சு தான் சொல்கிறேன். இங்கே 3 கிடா நிற்கிது பாருங்க, 3 கிடாயும் பெரிய கிடா எல்லாம் 3. இந்த கிடாயெல்லாம் செவி வந்து நீளங்களை பாருங்க, எப்படி நீளம் மட்டும் செவியால். இந்த கிடா என்ன கருப்பு பிள்ளைலாம் வடிவான கலக்கடை. இங்கே 3 கிடா நிற்கிது பாருங்க. மூணு கிடாயிலும் ஒவ்வொரு கலர், ஒன்று தனி மரூன் கலர் மாதிரி, மஞ்சள் மாதிரி, ஒன்று வெள்ளையும் சிவப்பும், ஒன்று கருப்பும் வெள்ளையும். இந்த வீட்டில் வந்து 3 கிடாய் கட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துல 5 கிடாய் நிற்குது. கிடாயிலாம் ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கான். ஆக்கள் பார்க்குறதுக்கு வந்துடலாம். இப்போ எல்லோரும் வந்து கிடாயில் பார்த்துட்டு திரும்பி போய் கொண்டிருக்க நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. இது வருஷத்தில் ஒரு காத்தான் நடக்கிறது. அது வந்து அதாவது அவன் நேர்த்தியலை வந்து நிறைவு செய்கிறதுக்கு தான் இந்த இடத்துல இந்த கிடாயல் வந்து வேலியில் நடக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும்.